வார்த்தையும் வாழ்க்கையும் ஒன்றாக இருக்கிற மனிதர்கள் தாங்க சரித்திரத்தில் இடம்பெறுவார்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, வார்த்தையும் வாழ்க்கையும். தர்மம் தலையாகும்னு ஒரு படம், அதில் டாக்டராக வருவார். ஒருத்தர் வந்தோடனே இப்படி உடம்பு சரியில்லை அப்படின்னோடனே அவருக்கு மருந்தெல்லாம் கொடுத்துட்டு, ஒரு நிமிஷம் இங்கே வா, வேலைக்கு போனியா அப்படின்னு கேட்பார். இல்லையா வேலைக்கு போகல, 2 நாள் உடம்பு முடியலை. சரி இப்போ நீ சாப்பிட்ருக்க மாட்டேன் சொல்லிவிட்டு உடனே என்ன செய்வார் தெரியுங்களா, தான் பையிலேருந்து பணத்தை எடுத்து அந்த தொழிலாளி கையில் கொடுத்துட்டு, மருந்தை ஃப்ரீயாக வாங்கிக்கோ, இந்த பணத்தில் பிள்ளைகளுக்கு சாப்பாடு வாங்கி போடு என்ற அந்த சொல்லுகிற அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா. இது சினிமா, நீ யாருக்கு சொன்னா சொல்லுங்க பார்க்கலாம், இது சினிமாவா? அதோடு மட்டும் இல்லைங்க, இப்படி பட்டு சட்டையை மடித்து விட்டுருப்பாராம். அந்த ஒவ்வொரு மடிப்புலையுமே 10 ரூபா நோட்டு, 50 ரூபா நோட்டு, 50 ரூபா இல்லை, இப்போ 100 ரூபா நோட்டு எல்லாம் இருக்குமா. என்ன பண்ணுவாரா, ஷூட்டிங் முடிச்சுட்டு வர்றப்ப யார் பார்த்தாலும் சரி சாப்பிட்டியா கேட்டுட்டு அந்த மடிப்பை எடுத்தாருன்னா அதில் ஒரு ரூபாய் எடுத்து அவர்கிட்ட கொடுப்பாராம். ஒரு படம் பிரமாதமாக ஷூட்டிங் போயிட்டுருக்கு, பெரிய செட்டிங்ஸு எல்லாம் போட்டு எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு பாட்டு முடித்து வெளியே போகிறாரு. அப்போ அந்த தொழிலாளர்களாம் ஒடியாந்து, அண்ணே இன்னையோட ஷூட்டிங் முடியுதுண்ணே, நாளைக்கு வேலை இல்லைண்ணே, பிள்ளைகளுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைண்ணே அப்படின்னாங்களாம். அப்படியா அப்படின்ட்டு உள்ளே திரும்பினாராம். அந்த ப்ரொடியூசரை கூப்பிட்டு, இந்த பாட்டை நம்ம எடுத்தோம் இல்லையா, இது இன்னும் கொஞ்சம் நல்லா எடுப்போமா வேறு மாதிரி அப்படின்னு இருக்காரு. தயாரிப்பாளருக்கு சந்தோஷம் தாங்க முடியல, இவருக்கு கால் சீட் கிடைக்கிறதே கஷ்டம், நல்லா எடுப்போமா, சூப்பராக அடிச்சு விடுவோம். அப்போ என்ன செய்யலாம், இந்த செட்டை கொஞ்சம் லேசாக மாற்றி அமைங்கன்னொன்னே மாற்றி அமைச்சு எவ்வளோ நாளில் எடுக்கலாம், 25 நாளில் எடுக்கலாம் அப்படின்னு இருக்காரு. 25 நாள் உடனே எடுத்துருக்கேன் அப்படின்ட்டோடனே எம்ஜிஆர் லேசாக திரும்பி அந்த பக்கம் பார்த்து, சரியா அப்படின்னாராம். இப்படி கும்பிட்டாங்களாங்க. அந்த பாட்டு எதுவாக இருந்து போதுங்க, நமக்கு என்னங்க. ஆனால் அந்த 25 வீட்டில் விளக்கறியணும் அந்த மனுஷன் நினச்சார் பார்த்தீங்களா, அந்த கொடையுள்ளந்தாங்க இன்றைக்கு நம்மளை அவரை பேச வச்சுக்கிட்டு இருக்கு.